எடுத்தவங்க வாசிங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 58, 59, 60, 61, 62 வசனங்களை வாசிங்க. 58 இருந்து 62 வரைக்கும் உள்ள வசனங்கள் ஒரு ஆள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பல கட்டங்கள் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்மளுடைய வாழ்க்கை பிரயாணத்துல கர்த்தர் பல காரியங்களை அனுமதிக்கிறார். ஆமென். சில நேரத்துல சில சவால்களை, சில நேரத்துல சில முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்குள்ள, சில நேரத்துல நமக்கு சில வாய்ப்புகளை நம்ம அனுபவிக்கிற நிறைய கட்டங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கை அதனால நிரப்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பல கட்டங்கள் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு கட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அனுபவங்களை தருகிறது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு கட்டங்களும், நம்முடைய வாழ்க்கையில நம்ம மேற்கொள்ளுகிற ஒவ்வொரு காரியங்களும், நம்ம வாழ்க்கையில நம்ம கடந்து வருகிற ஒவ்வொரு பாதைகளும் நம்முடைய வாழ்க்கையில பல வித்தியாசமான அனுபவங்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நம்மை ஒரு பாதையின் வழியா நடத்துகிறார்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கட்டத்தின் வழியா நடத்துகிறார்னா, கர்த்தர் நம்மை ஒரு அனுபவத்தின் வழியா நடத்துகிறார்னா, நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, பிரைஸ் லார்ட், கர்த்தர் நம்மை ஒரு நமக்கு ஒரு புதிய அனுபவத்தை தருவதற்காக, இல்ல கர்த்தர் நம்மை ஒரு புதிய பாதையின் வழியாக கொண்டு போவதற்காக நம்ம இந்த வழியா நடத்திட்டு இருக்கிறார் அப்படின்னு உள்ளதை நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஆனா இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதன் மத்தியிலே, இந்த காத்திருப்பின் மத்தியிலே, இல்ல இந்த போராட்டங்களின் மத்தியிலே, இந்த வாழ்க்கையில பல கட்டங்களை நம்ம சந்திக்க வேண்டிய பிரைஸ் லார்ட் இந்த அனுபவங்களின் மத்தியிலே சில நேரங்களிலே நம்ம பின்னிட்டு பார்க்க வேண்டிய அனுபவங்கள், இல்லைன்னா இந்த பின்னிட்டு பார்க்க வேண்டிய டெம்ப்டேஷன்ஸ், நமக்கு உணர்வுகள் நம்முடைய இருதயத்திலே சத்ருவானவன் கொண்டு வரக்கூடும். ஆமென். நிறைய நேரங்களிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை சோர்ந்து போக, இல்லைன்னா நம்ம அனுபவிக்க வேண்டிய ஹல்லேலூயா ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கூடாதபடிக்கு, அனுபவிக்க விடாதபடிக்கு சத்ருவானவன் இன்னைக்கு பிரைஸ் லார்ட் தேவ பிள்ளைகளை சோர்ந்து போக வைக்கிற, இல்லைன்னா தேவ பிள்ளைகளை களைத்து போக வைக்க தான் அவன் எடுக்கிற ஒரு ஆயுதம் என்னன்னா பின்னிட்டு பார்ப்பது. ஆமென். பிரைஸ் லார்ட். இப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நம்ம தேவ திட்டத்தின்படி நடந்துட்டு இருக்கிறோம், தேவ சித்தத்தின்படி நடந்துட்டு இருக்கிறோம். அப்ப சில காரியங்கள் வரும்போது நம்ம சோர்ந்து பின்னிட்டு பார்த்தோம்னு சொன்னா, அது வரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதைகள், அது வரைக்கும் நம்ம கர்த்தரோடு இருந்த அனுபவங்கள், அது வரைக்கும் நம்ம வளர்த்தி கொண்டு வந்த நம்ம ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம் அந்த நேரத்துல வீணாகி போய்விடும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், ஒரு வார்த்தை நீ கலப்பைக்க மேல கை வச்சுட்ட, நீ எதற்காக பின்னிட்டு பார்க்கிறாய் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த வசனத்துல சொல்லுகிறத நம்மளால பார்க்க முடியும். ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. அதாவது நமக்கு பின்னிட்டு பார்ப்பது அப்படின்னு சொல்லுகிறது ஒரு எளிதான விஷயம். ஆமென். நம்ம கிறிஸ்தவ பாதையிலே நம்ம நடந்துட்டு வருகிறோம், நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வருகிறோம், நம்ம நிறைய கட்டங்களை தாண்டிட்டு வருகிறோம். அது நம்ம வாழ்க்கையில பல கடினங்களா தோணலாம். ஆனா ஒரு செகண்ட் இல்லைன்னா ஒரு நிமிடம் பின்னிட்டு பார்ப்பது என்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில ஈஸியா கடந்து வரும். ஆமென். நம்மளால ஈஸியா பின்னிட்டு பார்க்க முடியும். ஆனா அதனால நம்ம சந்திக்க வேண்டிய காரியங்கள், அதனால நம்ம சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் என்பது அதை நம்ம சிந்திக்க முடியாத அளவுக்கு பெருசா இருக்கும். ஆமென். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஆனா வசனம் சொல்லுது, கர்த்தர் நம்மை ஒரு தோல்த்து போன வாழ்க்கையை வாழ்வதற்காக, இல்லைன்னா ஒரு தோல்வியான வாழ்க்கையை வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கல. பின்னிட்டு பார்த்து கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற தரிசனத்தை இழந்து போவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கல. கர்த்தர் நம்மை எதிர்க்க அழைச்சிருக்கிறார்னா ஒரு சக்சஸ் ஆன ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை அவருக்காக வாழ்ந்து காட்ட கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். ஆமென். இந்த வசனத்தினுடைய பின்னணி பேக்ரவுண்ட் நம்ம பார்த்தோம்னா, ஒரு ரெண்டு சம்பவத்தை நம்மளால பார்க்க முடியும்.
இயேசு ஒரு மனிதனை நீ என்ன ஃபாலோ பண்ணு, என்ன பின்தொடர்ந்து வா அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ அந்த மனிதன் இயேசு கிட்ட போய், ஆண்டவர் நான் ஓகே, நான் பின்னிட்டு வரேன், நான் உங்களை ஃபாலோ பண்ணி வர்றேன், எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா நீங்க எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் நான் பண்ணுகிறேன், நீங்க என்ன பண்ணுங்க, என்ன ஒரு வாட்டி வீட்டுக்கு கொடுங்க, என்னுடைய தகப்பனாரை நான் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா நம்ம 61வது வசனத்தை பார்த்தோம்னா, அங்க ஒரு மனுஷன் அவனாவே சொல்லுகிறான், ஆண்டவரே நான் உம்மை பின்தொடர்ந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லுகிறேன். ஆனா அவன் என்ன கேட்கிறான், ஆண்டவர் நான் போய் ஒரு குட் பாய் சொல்லிட்டு வரேன், வீட்டுல எல்லாருக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனும் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல நீ போக வேண்டாம், கலப்பையின் மேல நீ கை வச்சுட்ட, இனி நீ திரும்பி பார்க்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறத நம்மளால பார்க்க முடியும். ஆமென். இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த 2 மனிதர்களும் இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்ட இந்த ரிக்வெஸ்ட், கிறிஸ்து கிட்ட கேட்ட ரிக்வெஸ்ட் சரியா தவறா? அவங்க கேட்ட அந்த ஒரு ரிக்வெஸ்ட் சரியா தவறா? நம்ம பார்வையில பார்த்தோம்னா அவங்க கேட்டது சரி. ஆனா இயேசு ஏன் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு நம்ம அதனுடைய ஆழத்தை நம்ம வாசிக்கும் போது நல்லா கவனிங்க. முதலாவது ஒரு மனுஷன் கேட்கிறான், என்னுடைய மரித்து போன தகப்பனை நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கேட்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க, தன்னுடைய சொந்த தகப்பன் மரித்திருக்கிறப்போ இவனுக்கு இங்க வந்து என்ன வேலை? ஆமென். அதாவது நம்ம ஒரு மனிதனுடைய தகப்பனார் இறந்து போனா அந்த மனிதன் எங்க இருக்கணும்? பிரைஸ் தி லார்ட். அந்த மரண வீட்டுல தன்னுடைய தகப்பனாருடைய உடலுக்கு பக்கத்துல இருக்கணும். அதுதான் லாஜிக்கான விஷயம். ஆனா இந்த மனிதனுக்கு இங்க என்ன வேலை? அதாவது அந்த மனிதனுடைய தகப்பனார் மரித்து போகவில்லை, அவன் நான் போய் மரித்த என் தகப்பனாரை அடக்கம் பண்ணிட்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு சாராம்சம் என்னன்னா, என்னுடைய தகப்பனார் ஒரு நாள் மரிப்பார், அவர் வீட்டுல இருக்கிறார், அவரை விட்டுட்டுனால வர முடியாது, இப்ப அவர் ஜீவனோட தான் இருக்கிறார், ஆனா கூடிய சீக்கிரமா செத்து போயிருவாரு, அவரை அடக்கம் பண்ணிட்டு நான் வர்றேன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதாவது எப்படின்னா, ஆண்டவரே நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க, என்னுடைய தகப்பன் சாகட்டும், செத்ததுக்கு அப்புறமா நான் அடக்கம் பண்ணிட்டு உங்களை பின்தொடர்ந்து வர்றேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு டைம் தாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆமென். இந்த 2வது மனிதன் நம்ம பார்த்தோம்னா, இந்த 2வது மனிதனுடைய இருதயம் வேறுபாடுபட்டது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு நல்லா தெரியும் இவனை நம்ம விட்டோம்னு சொன்னா, இவன் ஒருக்கா நான் குட் பை சொல்லிட்டு வரேன்னு சொல்லி அவன் கடந்து போயிட்டான்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும் அவன் திரும்பி வர மாட்டான். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அன்னைக்குதான் அவனை பார்க்க முடியும், இதுக்கு மேல அந்த மனிதன் திரும்பி வர மாட்டான் அப்படின்னு இயேசுவுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், ஒரு வாட்டி நீ கலப்பையின் மேல கை வச்சுட்ட, ஒரு வாட்டி இந்த அபிஷேகம் என்னன்னு நீ உணர்ந்துட்ட, ஒரு வாட்டி ஆவிக்குரிய நிலை என்னன்னு உணர்ந்துட்ட, ஒரு வாட்டி நீ என்ன பின்தொடர்றதுக்கு முடிவெடுத்துட்ட, அப்புறமா எதுக்கு நீ பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறத நம்மளால பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசு தெளிவா இந்த வசனத்திலே சொல்லுகிறார், ஒரு கலப்பையின் மேல கை வச்சு எதுக்கு நீ திரும்பி பார்க்கணும்? ஆமென், பிரைஸ் தி லார்ட். திரும்பி பார்க்கிற அனுபவம் நமக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் ஆவிக்குரிய நிலையில ஓடிட்டு இருக்கும் போது சத்ருவானவன் இந்த எண்ணங்களை கொண்டு வந்து நம்ம திரும்பி பார்க்கிற அனுபவம் நமக்குள்ள இருந்ததுன்னா, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வச்சிருக்கிற நோக்கத்தை, இல்லைன்னா கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனத்தை, இல்லைன்னா கர்த்தர் வச்சிருக்கிற திட்டத்துல இருந்து சத்ருவானவன் நம்ம வழிவழிக்கு விட்டுருவான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவனுக்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு தரிசனம் இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் தேவ திட்டம்னு ஒண்ணு இருக்குது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு கர்த்தர் வாழ்க்கையில ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், என்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையில ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்? எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி சத்தத்தோட ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருக்கும் இந்த பூமியிலே கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஒரு டாஸ்க், அதாவது முடிக்க வேண்டிய ஒரு டாஸ்க் எல்லாருக்குமே இருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அந்த திட்டத்திலே, இந்த தரிசனத்திலே நம்ம நிலைத்து நிற்பதுன்னு சொல்றதா முக்கியமான காரியம். ஆமென். எனக்கு ஒரு திட்டம் இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில ஒரு தரிசனம் இருக்குது, அதை நான் நினைச்சிட்டு இருக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. என் தேவன் ஒரு திட்டத்தை தந்திருக்கிறார் சொல்லிட்டு இருக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த திட்டத்திலே நிலைத்திருப்பது என்பது ஒரு கடினமான காரியம். ஆமென், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதாவது அதுக்கு சத்துரு முதல்ல கொண்டு வருகிற ஒரு விஷயம் என்னன்னா,
முதல்ல அவன் என்ன பண்ண வைப்பான்னா, நம்ம வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு காரியத்து நிமித்தமா, இல்ல நம்ம சந்திச்ச ஏதோ ஒரு பேக் ஸ்லாட் நிமித்தமா, ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை நிமித்தமா முதல்ல அவன் என்ன நினைக்க வைப்பானா, ஒரு ஒரு ஒன்றுக்கும் உதவாதமா அப்படின்னு முதல்ல நினைக்க வைப்பான். ஆமென். அதுக்கப்புறமா என்ன நினைப்பானா, வாழ்க்கையில ஒரு திட்டம் இல்லை அப்படின்னு ஒரு எண்ணத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவான். ஆமென். எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனா சத்ருவானவனுடைய ஒரு பெரிய ஆயுதம் என்னன்னா, முதல்ல நம்மளை ஒரு திட்டமற்றவர்களாக உணர பண்ண வைப்பான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ திட்டமற்றவர்களா நம்ம உணரும் போது, திட்டமற்றவர்களா நம்முடைய இருதயம் காணப்படும் போது, நம்முடைய இருதயம் என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா சோர்ந்து போகும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா நம்ம நினைக்க வேண்டிய விஷயம் என்ன? வசனம் சொல்லுது, அவர் தாயின் கருவிலே நம்மை உருவாகும் முன்னமே நம்மை அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரா. ஆமென். நம்ம மேல ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரா, நம்ம மேல ஒரு பெரிய தரிசனம் வச்சிருக்கிறாரா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதத்துல நம்ம பல காரியங்களை பார்க்க முடியும். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட, ஒரு சின்ன சின்ன மிருகங்களுக்கு கூட, சின்ன சின்ன மரங்களுக்கு கூட கர்த்தர் வச்சிருக்கிற திட்டத்தை நம்மளால பார்க்க முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நோவாவுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில மீனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு பிரயாணித்த அந்த கழுதைக்கு கூட ஒரு திட்டம் இருந்துச்சு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை கேட்க விரும்புகிறேன். அந்த கழுதைக்கும் மீனுக்குமே ஒரு திட்டம் இருக்குன்னு சொன்னா, அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட உங்களுக்கும் என்னுடைய வாழ்க்கையில அவர் ஒரு திட்டம் வைக்காம நம்மை படைத்திருப்பாரா? பிரைஸ் தி லார்ட். அவருடைய சொந்த சாயலிலே படைத்த நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து அவர் ஒரு திட்டம் இல்லாம வச்சிருப்பாரா? ஆமென். நம்ம எல்லாரும் நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, என்ன குறிச்சு ஒரு கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆமென். என்ன அவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரா, என்ன அவருடைய சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரா, என்ன எனக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரா? நீங்க நினைக்க வேண்டிய விஷயம், அவர் என் மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என் மேல ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறார். இன்னைக்கு நான் என்ன சத்ருவானவன், ஒரு ஒர்த் இல்லாதவனா, ஒரு வேல்யூ இல்லாதவனா, ஒரு விலை மதிப்பில்லாதவனா என்ன நினைக்க வைக்கிறானா? நீங்க நினைக்கணும், அப்போ உங்களுக்கு மேல இருக்கிற கர்த்தருடைய திட்டம் பெரியது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவர் நமக்கு நியமித்த பாதையில பின்னிட்டு பாராமல் நேரா நடக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்றது, யாரோ சொல்றது மாதிரி, நீ இயேசுவை பின்பற்றி வா, உனக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், காரு கிடைக்கும், பங்களா கிடைக்கும் அப்படின்னு சொல்றது மட்டுமல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிறது நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி நடப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் இன்னைக்கு சொல்லுவாங்க, நீ இயேசுவை பின்பற்றி வா, உனக்கு கோடிகள் வரும், நல்ல சொத்து கிடைக்கும், சம்பாத்தியம் கிடைக்கும், பூமியில நீ செழிப்பா வாழலாம், எல்லாம் சரிதான். ஆனா நான் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்றது அது மட்டுமல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்றது முள்ளுக்கு மேல நடக்கிற ஒரு பாதை. ஆமென். நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு பாடுகளின் மத்தியில இடுக்கமான பாதையில நடக்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். ஆனா நீங்க என்ன பார்த்து கேட்கலாம், அப்படின்னா நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான பலன் என்ன? சீஷர்கள் எல்லாம் இயேசுவை பார்த்து கேட்டார், நாங்க உம்மை பின்பற்றி வரோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவங்கள பார்த்து சொல்லுகிறேன், நமக்கு இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்குது, உண்மைதான். நம்ம பாடுகள் மத்தியில் நடக்கிறது உண்மைதான். ஆனா இதெல்லாம் நம்ம பெற போற மகிமைக்கு கடுகளவும் ஈடாகாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய பரலோக ராஜ்யத்துல நமக்கு அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக போய் நிற்கும் போது, உண்மை முத்தமான ஊழியக்காரன் ஒரு பேரை கர்த்தர் சொல்லும் போது, அதை விட பெரிய பாக்கியம் இந்த உலகத்துல எதுவுமே கிடைக்க போறது இல்லைங்க. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு கர்த்தர்கிட்ட ரொம்ப நெருங்கணும்னு ஆசை இருக்கு. நான் தேவனோட ரொம்ப நெருக்கமா நேரங்களை செலவழிக்கணும்னு ஆசை இருக்கு. நான் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கு. ஆனா சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மாறுதலா நடக்கும்போது, நம்ம தாட் பண்ணி பிளான் பண்ணி வச்சிருக்கிறத பற்றி மாறுதலா நடக்கும்போது, நம்முடைய இருந்த ஆவிக்குரிய அபிஷேகங்களும் ஆவிக்குரிய இல்ல யோசனைகளும் எல்லாம் தளர்ந்து போகிறது. அது ஏன்னா பிரைஸ் தி லார்ட், நம்ம இன்னும் கர்த்தருடைய திட்டத்துல கிளியரா இல்லைன்னு அர்த்தம். ஆமென்.
இன்னைக்கு நீங்க அடிக்கடி சோர்ந்து போறீங்களா? அடிக்கடி நீங்க உங்களால ஜெபம் பண்ண முடியலையா? அடிக்கடி உங்க வாழ்க்கையில நீங்க நான் எல்லாம் ஒண்ணுக்கும் உதவாதவன் அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, நீங்க நினைக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் கர்த்தருடைய திட்டத்தில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு 3 காரியங்களை நான் உங்களோட பேசி ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எதையெல்லாம் பின்னிட்டு பார்க்க கூடாது. ஆமென். எதையெல்லாம் பின்னிட்டு பார்த்தா நம்ம கர்த்தருடைய திட்டத்தில இருந்து விலகி போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியங்களை உங்களோட சுருக்கமா எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் சொல்லி கடந்து போகணும்னு ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முதலாவது, நம்ம விட்டுட்டு வந்த பாவத்தை ஒரு கில்ட்டோட பார்க்கப்படாது. ஆமென். ஒரு குற்ற உணர்ச்சியோடு பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். அதாவது நம்ம கர்த்தர் மன்னிக்கிறதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். நம்ம தேவன், நம்ம இயேசு கிறிஸ்து மன்னிக்கிற தேவன். தன்னை சிலுவையில அறைஞ்சவங்களை கூட அவர் அந்த நேரத்திலே மன்னிச்சுட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் மனுஷங்க தான். நம்ம யாருமே அவ்வளவு மகா பரிசுத்தவான்கள் கிடையாது இயேசு கிறிஸ்துவ போல. அப்போ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஓடிக்கொண்டு இருக்கும் போது சில நேரங்களிலே சில காரியங்கள் நிமித்தமா தவறி விழுகிற சூழ்நிலைகள் எல்லாருக்கும் வரலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம யாரும் சொல்ல முடியாது எப்போ ஒருவன் நான் தான் பரிசுத்தவான், நான் எந்த தவறுமே செய்யல, நான் கரெக்டா நடக்கிறேன்னு சொல்றானோ அப்போ நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அவனுக்குள்ள சத்துருவானவன் நுழைஞ்சிட்டான்னு அர்த்தம். ஆமென். எப்போ ஒரு மனிதன் நான் பாவி ஆண்டவரே என்னை மன்னியும்னு சொல்லி ஒரு உணர்வோட நடக்கிறானோ அவன் தான் கரெக்டா கர்த்தருடைய வசனத்திலே கரெக்டா இருக்கிறான்னு அர்த்தம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதாவது நம்ம தேவன் மன்னிக்கிற தேவன். அதாவது நம்ம தேவன் நம்ம செய்கிற பாவங்களை அவருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே நான் தெரியாம பண்ணிட்டேன்பா, நான் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சானா நான் பண்ணிட்டேன், இனி பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நம்ம ஒப்ரோ ஆகும்போது அவைகளை எல்லாம் மன்னித்து மறுபடியும் அதை நினைக்காத தேவன் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒரு ஆள் வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு யோவானுக்குள்ள எழுதி இருக்கிறது. ஆமென். அப்படின்னா நம்ம பாவங்களை மன்னிப்பதில் அவர் உண்மையா இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா சத்ருவானவன் பல நேரங்களிலே பல விசுவாசிகளை விழ வைக்கிற ஒரு முக்கியமான அவனுடைய ஆயுதம் என்னன்னா, நம்ம இதற்கு முன்னாடி கடந்து வந்த பாவங்களை, நீ இதை பண்ணிட்ட, நீ கர்த்தருக்கு விரோதமா எழும்புன, நீ கர்த்தருக்கு விரோதமா பேசுன, இப்படி அந்தரங்கத்துல ஒரு மகா பெரிய பாவத்தை செஞ்ச, நீ நல்லவளே கிடையாது, நீ கர்த்தருடைய சமூகத்துல போயிருந்தா கர்த்தர் உன்கிட்ட பேசுவாரா, இல்ல கர்த்தருடைய சமூகத்துல போயிருந்தா தேவன் உன்னோட இடைபடுவாரா அப்படின்னு சொல்லி ஒரு குற்ற உணர்வை கொண்டு வந்து கர்த்தரை விட்டு பிரித்து எடுப்பதுதான் சாத்தானுடைய பெரிய ஆயுதம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இது நமக்கு புரியாம இருந்ததுன்னு சொன்னா அவனுடைய வலையில ஈஸியா விழுந்துருவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த உணர்வை கொண்டு வந்து அவன் என்ன பண்ண வைப்பானா, கொஞ்சமா கர்த்தரோட நமக்கு இருக்கிற அந்த உறவை, கர்த்தரோட இருக்கிற அந்த கனெக்ஷனை, கர்த்தரோட இருக்கிற அந்த ஆவிக்குரிய நிலையில இருந்து நம்மை கொஞ்சமா நம்மை அறியாமலே கொண்டு போக ஆரம்பிச்சிருவா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்தது கடந்து போச்சு, நம்ம தெரியாம செஞ்சுட்டோம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல ஜெபித்து அறிக்கை இட்ட போவே கர்த்தர் நம்மை மன்னிச்சுட்டார். ஆமென். யாரெல்லாம் நம்புறீங்க கர்த்தர் உண்மையா என்ன மன்னிச்சாருன்னு? இல்ல உங்க முகத்தை பார்த்தா எனக்கு எப்படி தோணுதுன்னா, நான் பண்ண பாவத்துக்கு கர்த்தர் மன்னிக்கணும்னா அவர் மறுபடியும் நான் சிலுவையில போயிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் சிலுவை சுமந்த போவே நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சிலுவையில சுமந்துட்டார். ஆமென். நம்ம அறிக்கை செய்த பாவங்களை குற்ற உணர்ச்சியோடு பார்க்கும்போது நம்முடைய இருதயத்திலே ஒரு மறுபடியும் அந்த பாவத்தினுடைய குணம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பேதுரு யாரும் பண்ணக்கூடாத ஒரு பெரிய பாவத்தை பண்றான். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு காட்டி கொடுக்கப்பட்டப்போ அங்க பேதுருவை பாக்குறோம், போய் நின்னு இவர் யாருன்னே தெரியாதுன்னு மறுதலிச்சுடுறான். ஆனா பேதுரு யாரு? பேதுருவை இயேசு கிறிஸ்து ரொம்ப அதிகமா நேசிச்சார். இயேசு பேதுருவோட ரொம்ப நேரம் செலவு பண்ணார். அவருடைய பர்சனல் எங்கெல்லாம் போனாரோ ஜபங்கள்ல எல்லாம் பேதுருவை கொண்டு போனார். ஆனா பேதுருவை இயேசு எவ்வளவு நம்பி இருப்பார் நினைச்சு பாருங்க. ஆனா எல்லாருக்கும் முன்னாடியும்
ஹல்லேலூயா. அபாண்டமா பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறான். அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவுடைய இருதயம் எந்த அளவுக்கு கலங்கி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? பேதுரு 3 தடவை மறுதலிச்சான், உண்மைதான். ஆனா அவன் மறுபடியும் கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சு மன்னிப்பு கேட்டப்போ யாரும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு உயரத்துல பேதுருவை கொண்டு வச்சார் கர்த்தர். ஆமென். ஒரே பிரசங்கம் தான். ஆனா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக ஒரு அபிஷேகத்தை பேதுருவுக்குள்ள கொடுக்க நம்ம கர்த்தரால கூடுமையானால், இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற திட்டமும் தரிசனமும் அபிஷேகமும் பெரியது. நம்புறவங்க விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய பாவங்களை விட்டுறணும். அத மறுபடியும் நம்முடைய இருதயத்துல கொண்டு வந்து பாவத்தை பெருசாக்க கூடாது. அந்த பாவத்தை காட்டிலும் நம்ம கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. நமக்கு அவர் தந்த மன்னிப்பு நம்ம செய்த பாவத்தை விடவும் விலையேற பெற்றது. ஆமென். நம்ம பாவங்களை மன்னிச்சுட்டார். இன்னி அந்த பாவத்தை செய்யக்கூடாது. ஆமென். இன்னி அந்த வழியில நடக்க கூடாது. அந்த பாவத்தினுடைய குற்ற உணர்ச்சியை எடுத்து எரிஞ்சிட்டு கர்த்தரோட இருக்கிற உறவுல இன்னும் பலப்படணும். இன்னும் அதிகமான தேவனோட நேரத்தை செலவு அளிக்கிற அனுபவத்துக்குள்ள வளரணும். ஆவிக்குரிய நிலையில இன்னும் பலப்படணும். அந்த அனுபவத்துல நம்ம வளர ஆரம்பிக்கும் போது அந்த நேரங்களிலே சோர்ந்து போக மாட்டோம், பின்னிட்டு பார்க்க மாட்டோம், நம்முடைய தரிசனத்துல கரெக்டா நடப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே மன்னிச்சப்போ நமக்கு அதுல என்ன வேலை? ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த அனுபவத்தை நமக்குள்ள கர்த்தர் இன்னைக்கு தரணும். ஆமென். இரண்டாவது முக்கியமான விஷயம், நல்ல கவனிங்க. பழைய டெம்ப்டேஷன்ஸ் இல்லைன்னா பழைய வாழ்க்கை முறையை நம்ம பின்னிட்டு பார்க்க கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? ஆமென். ஒரு காலத்துல நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா? என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க தெரியுமா? நான் போய் நின்னா என்கிட்ட பேச பயப்படுவாங்க தெரியுமா? அப்படி இருந்தவனாக்கும் நான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை குறித்து பெருமை பாராட்டுகிற நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள வந்து கிறிஸ்து அவனுக்குள்ள வந்தானோ, ரட்சிக்கப்பட்டானோ, ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்து முங்குனானோ, அப்பவே அவனுடைய பழைய மனுஷன் செத்து போயிட்டான்னு அர்த்தம். ஆமென். வெளியே வரும்போது அந்த அகந்தையோட நான் பெரியவன் என்கிற ஒரு வீம்போட வருகிறது அல்ல, தேவனை பின்பற்றிட்டு வருகிறது. என்னுடைய பழையவன் எல்லாம் செத்து போயிட்டான், இப்ப நீ பார்க்கிறது ஒரு புதிய மனிதன். அப்படி உள்ள எண்ணத்தோட வாழுகிறவன் தான் ஒரு உண்மையான கிறிஸ்துவை ஹல்லேலூயா விசுவாசித்து அவரை பின்பற்றுகிறவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா சத்துரு இதுல என்ன பண்ணுவானா, நீ பெரியவன் பழைய வாழ்க்கையை நினைச்சு பாரு, பழைய பாவத்தை நினைச்சு பாரு, அது எவ்வளவு இன்பமானது அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு இருதயத்தில் அந்த எண்ணங்களை கொண்டு வர வச்சு அவங்களை வழிமாறி ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் பின்மாற பண்ணுகிறது தான் சத்துருவானவனுடைய வேலை. பின்னிட்டு பார்க்க பண்ணுகிறது தான் சத்துருவானவனுடைய வேலை. நல்லா கவனிங்க. வேதத்துல ஒரு ஜனங்களை பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாங்க. ஆமென். கொடூரமான நிலைக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ மோசேயை அனுப்பி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிறார். ஆமென். எப்படி மீட்டு கொண்டு வருகிறார்? அவர்களை நடத்திட்டு வந்து அந்த வழிகளை எல்லாம் நம்ம நினைக்கும் போது அவ்வளவு ஆச்சரியமா நடத்திட்டு வந்திருப்பார். ஆமென். அவங்களுக்கு வானத்து அப்பங்களையும் கேட்கும் போதெல்லாம் என்னெல்லாம் தேவைப்படுதோ எல்லாம் எங்க இருந்து வந்து பரலோகத்தில இருந்து கொடுத்து கர்த்தர் நடத்திட்டு வருகிறார். ஆனா இவனுங்க எதுக்கு ஆசைப்படுறாங்கன்னா, அங்க விட்டுட்டு வந்த சின்ன சின்ன அற்பமான வெள்ளரிக்காவுக்கும் பாவத்திற்கும் ஹல்லேலூயா விக்கிரகங்களுக்கும் இவங்க ஆசைப்படுறாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இவங்க இருதயம் கர்த்தர் கொடுக்கிற அந்த விலை மதிப்பற்ற அந்த ஆசீர்வாதங்களை நாடல்ல, அந்த பாவம் நிறைந்த ஆசீர்வாதங்களை நாட ஆரம்பித்தது இவர்களுடைய இருதயம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆனா வசனம் சொல்லுது, கலப்பைக்கு மேல நீ கை வச்சுட்டியா, உனக்கு பின்னிட்டு பார்க்க அங்க பின்னாடி ஒண்ணும் கிடையாது. ஆமென். உனக்கு முன்னாடி பெரிய தரிசனம் இருக்கு, உனக்கு முன்னாடி பெரிய வாக்குத்தத்தம் இருக்கு, உனக்கு முன்னாடி பெரிய திட்டம் இருக்கு. அதை நோக்கி போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஒரு வாட்டினா இயேசுவை ஃபாலோ பண்ணனா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னா அதை யாராலும் தடுக்க முடியாத உணர்வு நமக்குள்ள வரணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதாவது திரும்பி பார்த்து இயேசுவை ஃபாலோ பண்றதெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கையே கிடையாது. ஆமென். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, செத்தாலும் இயேசுவுக்காக சொல்லி இருக்கிற உணர்வு உள்ளவர்களை மட்டும்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தேவஜனமே, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன். ஒரு வாட்டி நீங்க தேவனை இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண நீங்க உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களா? நீங்க உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வேணும். ஐயா, பசியோ பட்டினியோ நாசமோ மோசமோ வறுமையோ என்ன வந்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியாது அப்படி உள்ள ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குமே சொன்னால் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க கரெக்டான நோக்கத்தின்படியா கர்த்தர் உங்களுக்கு மேல வச்ச தரிசனத்தின்படி நடந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். எதுங்க இயேசுவோட அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியும்? இந்த உலக பிரகாரமான இந்த சின்ன சின்ன பாவங்களா? கொஞ்ச நேரம் நமக்கு இன்பத்தை தருகிற இந்த சிற்றின்பங்களா? ஹalleluya. அவர் எவ்வளவு அன்பு நம்ம மேல வச்சிருக்கிறார். அதை ருசிச்சவங்களால இந்த சின்ன காரியத்திற்காக இயேசுவை விட்டு போக முடியாது. ஆமென். இந்த உலகத்துல தருகிற ஆசீர்வாதங்களுக்காக இயேசுவை விட்டு போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்துல யாராச்சும் இந்த இடத்துல திடீர்னு வந்து உங்க கழுத்துல ஒரு கத்தியை வச்சுட்டு இயேசுவா அவன் உயிரான்னு கேட்டா எத்தனை பேரால சொல்ல முடியும்? நான் உயிரே போனாலும் இயேசுவை ஃபாலோ பண்ணுவேன், பின்னிட்டு பார்க்க மாட்டேன். எத்தனை பேரால சொல்ல முடியும்? பிரைஸ் தி லார்ட். அந்த தைரியம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஹalleluya. ஹalleluya. உங்க இருதயத்துல நீங்க இன்னைக்கு இந்த நேரத்துல கேட்டு பார்க்கணும், என்னால முடியுமா? பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் பாடுறோம். ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருது. I have decided to follow Jesus. நான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான். எத்தனை பேருக்கு தெரியும்? ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். யாருக்கும் தெரியாதா? நாம தெரிஞ்சவங்க ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இந்த பாடல் பிறந்தது எப்படி தெரியுமா? ஒரு மிஷனரி இந்தியாவிலே வட மாநிலத்திலே ஊழியம் செய்வதற்காக வந்தப்போ அவர் இயேசுவின் அன்பை குறித்து நல்லா எல்லாருக்கும் பிரசங்கித்தார். அவருக்கு நிறைய பேர் யாரும் ரட்சிக்கப்படல. ஆனா ஒரே ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டவன் என்ன பண்ணான்னா, அந்த குடும்பமா 4 பேர் உண்டு. 2 பசங்க, தன்னுடைய மனைவி, அவனும் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஞானஸ்நானம் எடுத்தது மட்டுமல்ல, அந்த மனிதன் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த மனிதன் மட்டும்தான் இங்க ரட்சிக்கப்பட்டிருக்கான். இந்த மிஷனரி என்ன பண்ணாருன்னு சொன்னா, அவர் திரும்பி போயிட்டார். இப்போ இந்த மனிதன் மட்டும் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா, அந்த இடத்துல ஊழியம் செய்ய ஆரம்பிச்சார். இப்போ ஊழியம் செய்கிறத பார்த்ததும் அந்த இடத்துல இருந்த அந்த ஊர் தலைவன் கோபம் அடைஞ்சிட்டார் இந்த மனிதனுக்கு மேல. அது வரைக்கும் நேசிச்ச ஊர், அது வரைக்கும் அவனுக்காக நின்ற ஊர், இப்போ இயேசுவை ஃபாலோ பண்றான் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா, அவனை அந்த ஊர் தலைவன் இடத்துல கூட்டிட்டு வர்றாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ கூட்டிட்டு வந்து ஊருக்கு நடுவுல எல்லாருக்கும் முன்னாடி நிறுத்திட்டு எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க. என்ன குற்றம்னா, நம்ம யாரும் கேள்விப்படாத ஒரு வெளிநாட்டு கடவுளை இவன் நமக்கு பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். இங்க இருந்து எல்லாரையும் அவனுடைய அந்த கடவுளுக்கு பேரை சொல்லி எல்லாரையும் மாற்ற பார்க்கறான் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றத்தை இவனுக்கு மேல சாட்டுறாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த ஊர் தலைவர் அந்த மனிதனை பார்த்து கேட்கிறார், இவங்க எல்லாம் சொல்றது உண்மையாப்பா? நீ உண்மையாவது வெளிநாட்டு கடவுளை ஆராதிக்கிறேன் அப்படின்னு கேட்டப்போ அந்த மனிதர் சொன்னா, நான் வெளிநாட்டு கடவுளை ஆராதிக்கல, நமக்காக ஜீவன் தந்த இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துன்னு சொன்னதும் இந்த ஊர் தலைவனுடைய மூர்க்கம் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாது, ரொம்ப கோபமாயிட்டான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ என்ன சொன்னாருன்னா, 4 பேரை பிடிச்சு ஒரு கம்புல கட்ட சொல்லிட்டான். இப்ப 4 பேரை பிடிச்சு கட்டி இருக்கிறாங்க, தன்னுடைய 2 சின்ன பிள்ளைகளையும் மனைவியையும் அவரையும். அப்போ 4 பேருக்கும் அந்த ஊர் மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் ஒரு வில்லு அம்பை கொடுத்துட்டு, நீங்க ரெடியா நில்லுங்க, இப்ப நம்ம இவன்கிட்ட கேட்போம், இவன் இயேசுவை மறுதலிச்சாருன்னா மறுபடியும் இவனுக்கு நம்மளால முடிஞ்ச எல்லா உதவிகளையும் செய்து இவனை பணக்காரனாக்கி விட்டுறலாம், இல்லைன்னா இவனை கொண்டு போட்டுறணும் அப்படின்னு சொல்லி முடிவோட இவன்ட்ட வந்து கேட்கறாங்க. இந்த ஊழியக்காரர்கிட்ட வந்து கேட்கறாங்க, உனக்கு இயேசு வேணுமா, உன்னுடைய மனைவி வேணுமா அப்படின்னு. இந்த ஊழியக்காரர் ஒரு நிமிடம் கூட யோசிக்காம, I have decided to follow Jesus, no turning back. அதாவது இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இனி ஒரு பின்னிட்டு பார்ப்பு எனக்கு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அப்படி சொன்ன அடுத்த கணமே ஒரு அம்பு அவருடைய மனைவியின் இருதயத்துல பாய்ந்தது. ஆமென். பதறி போனார். ஹல்லேலூயா. பதறி போனார்.
இப்ப கேக்குறாங்க, உனக்கு உன் 2 பிள்ளைங்க வேணுமா, அந்த யாதோ ஒண்ணு சொல்றியே அந்த இயேசு வேணுமா? மனிதன் சற்றும் யோசிக்காம தன்னுடைய பிள்ளைகளை பார்த்துட்டு, I have decided to follow Jesus. No turning back, no turning back. ஆமென். ஹalleluya, ஹalleluya. நான் இயேசுவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இயேசுவை பின்தொடர ஆரம்பிச்சிட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொன்ன அடுத்த கணம் 2 அம்புகள் தன்னுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல பாஞ்சது. இந்த மனிதனிடத்துல வந்து இருந்துட்டு கேக்குறாங்க, உனக்கு கடைசி வாய்ப்பு தாரோம், இயேசுவை மறுதலிக்க முடியுமா உன்னால? முடியாது. விரலை வெட்டுனாங்க, மறுதலி முடியாது, கையை வெட்டுனாங்க. கடைசியா கேக்குறேன், இப்போவாச்சும் இயேசுவா உன் வாழ்க்கையான்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம், நீங்க என்ன செஞ்சாலும் சரி என் ஜீவனையே தருவேனே தவிர என் இயேசுவை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய ஜீவன் அந்த இடத்துல விட்டாராம். இன்னைக்கு எத்தனை பேரால அப்படி சொல்ல முடியும்? எத்தனை பேரால சொல்லுகிற ஒரு இருதயம் இன்னைக்கு சபைக்குள்ள காணப்படுகிறது. ஐயா, ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும்போது, ஒரு சின்ன பாடுகள் வரும்போது, இல்லைன்னா ஒரு சின்ன போராட்டத்தின் வழியா நான் நடக்கும் போது, இது என்ன வாழ்க்கை, இது என்ன இயேசு, நான் அவரை தானே பின்பற்றி வந்தேன், அவரை தானே ஃபாலோ பண்ணி வந்தேன், எதற்கு நான் இதை சந்திக்க வேணும்? எதுக்கு இந்த பாதையின் வழியா இயேசு என்ன நடத்தணும்? அவரால முடியாதா அப்படின்னு சொல்லி மறுதலிக்கிறோமே. ஆனா அன்னைக்கு அந்த ஊழியக்காரனுக்கு மட்டும் எப்படி இயேசுவை விட்டு கொடுக்காத ஒரு இருதயம் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். என் ஜீவனை போனாலும் பரவாயில்ல, என்னுடைய மனைவியினுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்ல, என்னுடைய பிள்ளையை நான் இழந்தாலும் பரவாயில்ல, என் இயேசுவை விட மாட்டேன் உள்ள ஒரு வைராக்கியம் எப்படி அந்த மனிதனுக்குள்ளே வந்தது. பிரைஸ் தி லார்ட். அவரும் நம்மை போல ஒரு மனுஷன் தானே. அவருக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கும்னு சொன்னா, நமக்குள்ள அதை காட்டிலும் நமக்கு எவ்வளவு ஒரு நல்ல சூழ்நிலை அமைச்சு தந்திருக்கிறார். நல்ல விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம், நல்ல சபையை தந்திருக்கிறார், நல்ல ஊழியக்காரங்களை தந்திருக்கிறார், நல்ல விசுவாசிகளை தந்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், நல்ல ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார், 3 நேரம் நல்ல உணவுகளை தந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போ நம்ம எப்படி கர்த்தரை மறுதலிக்க முடியும்? ஒரு சின்ன பிரச்சனையை சந்திக்கும் போது எனக்கு போதும், இவ்வளவு போதும், இதுக்கு மேல நான் போக விரும்பலன்னு நம்முடைய இருதயம் எப்படி சொல்ல முடியும்? ஆமென். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நம்ம சிந்தித்து பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்க கேட்கலாம், அன்னைக்கு இருந்த சூழ்நிலைகள் வேற ஐயா, அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன்ஸ் வேற, அன்னைக்கு இருந்த காலநிலைகள் வேற, அன்னைக்கு அவர்களுக்குள்ள ரொம்ப நல்ல ஒரு வைராக்கியம் இருந்து அதனால அவங்க அப்படி பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ஸ், என்னுடைய காரியங்கள் எல்லாம் வேற, அதனால என்னால பண்ண முடியாதுன்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துன்னு சொன்னா, நான் உங்களுக்கு இன்னொரு சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம இந்த காலத்துல ஒரு ஊழியக்காரர், எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, லூக்கா சேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நிறைய பாடல்களை கர்த்தருக்காக எழுதியிருக்கிறார். ஒரு நாள் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே அவர் ஊழியம் செய்துட்டு இருந்தப்போ திடீர்னு நல்லா இருந்த பிள்ளைக்கு ஒரு முடியாத சூழ்நிலை, காய்ச்சல் வந்ததுனால ஹாஸ்பிட்டல்ல கொண்டு அட்மிட் பண்றாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அட்மிட் பண்ண கொஞ்ச நேரத்துல பிள்ளை இறந்து போச்சு. ஆமென். அது சனிக்கிழமை. அப்ப அந்த பிள்ளைய வாங்கி அடக்கம் பண்ண அவர்கிட்ட காசு கிடையாது. அவர் சொன்னா, நான் திங்கட்கிழமை பிள்ளைய வாங்கிட்டு பிரைஸ் தி லார்ட் நான் அடக்கம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனை நடத்திட்டு திங்கட்கிழமை காலமே பிள்ளையினுடைய உடலை வாங்கி வீட்டுக்கு நடுவுல, வீட்டினுடைய ஹால்ல நடுவுல போய் பிள்ளை எடுத்து வச்சுட்டு அவர் என்ன பாடினாரு தெரியுமா? என் பிள்ளைய நீர் எடுத்தீரே, இனி நான் ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொல்லல. பிரைஸ் தி லார்ட். நான் உண்மையா தானே இருந்தேன், நான் காசுக்காக ஊழியம் பண்ணல, நான் சுயநலத்திற்காக ஊழியம் பண்ணல, நான் எதற்காக ஊழியம் பண்ணல, பின்ன எதற்கு நீர் என்னுடைய பிள்ளை எடுத்தீங்கன்னு தேவனிடத்துல கொஸ்டின் கேட்கல. அவர் என்ன பாடினாரு தெரியுமா? என்னதான் ஆனால் என்ன, என் நேசர் உயிரோடுண்டு, என்னதான் ஆனால் என்ன, என் நேசர் உயிரோடுண்டு, தொடர்ந்து பயணம் செய்வே, என் துணையாளர் முன் செல்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? உங்களால சொல்ல முடியுமா? இதே மாதிரி உங்களால சொல்ல முடியுமா? ஹalleluya. அந்த சூழ்நிலையில இருந்து நினைச்சு பாருங்க, உங்களால சொல்ல முடியுமா? என்ன வந்தாலும் நான் இயேசுவை விட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சொல்ல முடியும்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஹalleluya.
பிரைஸ் தி லார்ட். அதாவது நம்ம தெய்வம் நமக்கு செய்ததை பார்க்கலாம், நமக்குள்ள இருக்கிற இந்த உயிர் எல்லாம் பெருசு கிடையாது. ஆமென். நம்ம தெய்வம் நமக்கு செய்ததை பார்க்கலாம், நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் பெருசு கிடையாது. ஹல்லேலூயா. ஐயா, நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், பின்னிட்டு பார்க்கிற அனுபவம் நமக்குள்ள வேண்டாம், பின்னிட்டு பார்க்கிற குணம் நமக்குள்ள வேண்டாம். என்ன வந்தாலும் நான் இயேசுவை பின்பற்றி செல்வேன் உள்ள அனுபவம் நமக்குள்ள வேணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஒரு ஏக்கம் உள்ள இருதயத்தோட வந்து இருக்கிறார். நான் உனக்காக மரிச்சேனே, நீ எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஆமே. ஒரு சின்ன காரியம் வரும்போது நீ என்ன மறுதலிக்கிறாயே, என்னுடைய இருதயம் எவ்வளவு காயப்படுகிறது அப்படின்னு உனக்கு தெரியுமா? உள்ள ஏக்கத்தோட என் கர்த்தர் இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் என்ன கிறிஸ்தவன் 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 சொல்லி மாறு தட்டிட்டு நடக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். நான் ஞானஸ்நானம் பெற்றுட்டு ஹல்லேலூயா ஆவிக்குரிய நிலையில இருக்கிறேன்னு சொல்லிட்டு நடக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆமென். நான் இயேசுவுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிறேன்னு சொல்லி உண்மையா உள்ள இருதயம் தான் நமக்கு வேணும் இந்த நாட்களிலே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் நம்ம கைவிடவே மாட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவருக்காக உயிரை கொடுக்கிறதெல்லாம் ஒரு பெரிய தியாகம் கிடையாது, அதெல்லாம் நமக்கு கிடைக்கிற பாக்கியம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில காணப்படலாம். இதே மாதிரி பிரச்சனைகளின் மத்தியில, போராட்டங்களின் மத்தியில என்ன செய்ய முடியும், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு எண்ணத்தோட நீங்க இன்னைக்கு காணப்படலாம். நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் உங்க மேல வச்ச திட்டமும் தரிசனமும் பெரியது. ஆமென். இன்னைக்கு உங்களை சோர்ந்து போவதற்காக தான் சத்ருவானவன் இப்படிப்பட்ட எண்ணங்களை உங்களுக்கு கொண்டு வந்து உங்களை மடங்கடி தூக்கார வச்சு கொண்டு இருக்கிறான். ஆமென். ஆனா இந்த எண்ணம் உள்ளவன் என்ன வந்தாலும் என் உயிரே போனாலும் என் இயேசுவை விட்டு என்ன பிரிக்க முடியாதுன்னு ஒரு உணர்வு உள்ளவனுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பெருசா இருக்காது, இந்த பாடுகள் எல்லாம் ஒரு பெருசா இருக்காது. அவன் என்ன வந்தாலும் அவனுடைய திட்டத்திலே, அவர் வச்ச தரிசனத்திலே, அவர் வச்ச நோக்கத்திலே உண்மையா ஓடிட்டே இருப்பான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது எதுவும் அவனுடைய திட்டத்தை விட்டு அவனை பிரிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பாடுகள் வருதுன்னு தெரியுமா, எவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னு தெரியுமா? இயேசுவை பின்பற்றுகிறதுனால வரட்டுங்க, வரட்டும் நான் சொல்றேன். அப்போதான் நம்ம இயேசுவோடு எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறோம், எவ்வளவு நெருக்கமா இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எந்த பிரச்சனையுமே வரல, நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னா இயேசு விட்டு பின்மாறி போயிடும். ஆமென். ஆனா பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் உங்களை கர்த்தர் நடத்துறாருன்னு சொன்னா உணர்ந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களோட கூட தான் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். போராட்டத்தின் மத்தியில தான் கர்த்தர் உங்களை நடத்துறாருன்னு சொன்னா கர்த்தர் உங்களோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். பாடுகளின் மத்தியில, வறட்சியின் மத்தியில, போராட்டங்களின் மத்தியில தான் உங்களை கர்த்தர் தினம் 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 நடத்துகிறாருன்னு சொன்னா அவர் உங்களோட கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பிரச்சனை வந்தது உங்களை மேற்கொள்ள முடிஞ்சதா? போராட்டம் வந்தது உங்களை மேற்கொள்ள முடிஞ்சதா? பாடுகள் வந்தது உங்களை மேற்கொள்ள முடிஞ்சதா? வறட்சி வந்தது உங்களை மடங்கடிக்கு உட்கார பண்ண முடிஞ்சதா? இன்னும் ஜீவனை காத்து கொண்டு வருகிறாரே, ஏன் தெரியுமா? உங்களை அவர் அந்த அளவுக்கு நேசிக்கிறார், உங்களை அந்த அளவுக்கு உயர்வான ஸ்தானத்திலே வைக்கணும்னு அவர் ஆசைப்படுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதை அறிந்த சத்ருவானவன் தான் பல நேரங்களிலே நம்ம கலங்கடித்து, நம்ம நோகடிச்சு, நம்மள ஹல்லேலூயா ஒன்னும் பண்ண விடாம, ஆவியில வளர விடாம, கர்த்தரை நெருங்க விடாம பிரிச்சு கொண்டு போயிட்டே இருக்கிறான். ஆமென். நான் இன்னைக்கு நினைக்கிறேன், இந்த சபையில கர்த்தர் ஒரு பலத்த மாற்றத்தை இன்னைக்கு கட்டளையிட போகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த சபையை வைராக்கியமாக கர்த்தருக்கு எழும்பி நிற்கிற சபையா, இந்த தேசத்தை கலக்கிற சபையா, இந்த இடத்திலே ஹல்லேலூயா எழும்பி நிற்கிற சபையா மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நான் உண்மையா ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், இந்த சபையினுடைய மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. இந்த சபையில இருக்கிற எல்லாரும் சபையோட வளர போறீங்க. ஐயா, வைராக்கியமான ஒரு சபையா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதாவது ஒத்து போற சபையா இல்ல, காம்ப்ரமைஸ் ஆகிற சபையா இல்ல, வைராக்கியமா நிற்கிற சபை. ஆமென். ஹல்லேலூயா. உலகத்துக்கு நேரா ஒத்து போற சபை இன்னைக்கு நிறைய இருக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆனா
எதற்காகவும் இயேசுக்குள்ள இருக்கிற அன்புக்கு நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், எனக்கு உள்ள தரிசனத்துல நான் நடப்பேன் அப்படின்னு உள்ள சபை ரொம்ப கம்மி. ஆமே, நான் விசுவாசிக்கிற இந்த சபை அப்படி இயேசுவுக்காக நிற்கிற சபை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகள் எல்லாம் இயேசுவுக்காக வைராக்கியமான விசுவாசிகள் நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சோர்ந்து போய் நீங்க இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இனி எனக்கு வேற வழியே கிடையாது, நான் பின்னிட்டு பார்த்தாலாச்சும் ஒரு நன்மை நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கலாம். கர்த்தர் உங்களோட தான் பேசிட்டு இருக்கிறார். உங்களை பின்னிட்டு பார்ப்பதற்காக அவர் அழைக்கல, உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சு அவர் அழைத்து இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாளிலே அவருடைய திட்டத்தின் ஹல்லேலூயா துவக்கம் ஆரம்பிக்கும் போது நீங்க உணர்ந்து கொள்வீங்க, நான் நடந்து வந்த பாதைகள், கர்த்தர் என்னை நடத்தின வழிகள், கர்த்தர் என்னை சுமந்து கொண்டு வந்த ஹல்லேலூயா எல்லா காரியங்களும் என் நன்மைக்காக மட்டுமே. பிரைஸ் தி லார்ட். இந்த பாடைகள் எல்லாம் ஒரு நாள் உங்களுக்கு சாட்சியா மாறும். பலருடைய வாழ்க்கையை மாற்றுகிற அனுபவங்களை கர்த்தர் மாற்றி கொண்டு ராபா ஷாதா ராகாடா பாபா 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 கரங்களை தட்டி ஆமே. எனக்கு எந்த வழி இல்ல, பின்ன எப்படி என் வாழ்க்கை மாறணும் நீங்க கேட்கலாம். ஒண்ணும் இல்லாத இடத்துல உருவாக்குகிறதா என் கர்த்தருக்கு பிரியம். ஏதாச்சும் இருக்குது அதுல நான் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்றது ஈஸி. ஆமே, பிரைஸ் தி லார்ட். அங்க ஏதோ ஒரு நன்மை இருக்கு, அதுல நான் செய்கிறது ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றதுல ஈஸி. ஆனா அங்க எந்த வாய்ப்பும் கிடையாது. இதுல எப்படி நடக்கும்? அதாவது 99% வாய்ப்பு இருக்கு, ஆனா 1% வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுகிற விஷயத்த எல்லாராலையும் பண்ண முடியும். ஆனா 99% வாய்ப்பு இல்லை, 1% தான் வாய்ப்பு இருக்கு. அந்த 1% இருக்கா அப்படின்னு சந்தேகத்துல இருக்கிற விஷயத்த பண்றதா என் கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் அமைதியா இருக்கிறாரா? உங்க பாடுகள் அவர் அமைதியா இருக்கிறாரா? புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உங்க பக்கத்துல இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க அவங்களுக்கு ரொம்ப பிரியமானவர்கள்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்க அவருக்கு ரொம்ப முக்கியமானவர்னு அர்த்தம். அதனாலதான் என் கர்த்தர் அமைதியா இருந்து உங்களுக்கானதை தன்னுடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்துக் கொண்டே இருக்கிறார். என்னுடைய பிள்ளை போற பாதை இப்படின்னு எழுதி வைத்துக் கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை சந்திக்கிற போராட்டம் இப்படின்னு எழுதி வைத்துக் கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை எனக்காக எவ்வளவு பாடுபடுகிறார் என்பதை அவருடைய புஸ்தகத்துல ஐயா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார். நீ அவருக்காக தியாகம் பண்ணுகிற ஒவ்வொன்றும் அவருடைய கணக்கில இருக்குது. ஒரு நாள் அதற்கு ஏற்றபடி அல்ல, அதற்கு தகுந்தபடி அல்ல, அதற்கும் அதிகமாய் அதுக்கும் அதிகமா செய்வார். ஆமே, உங்களுடைய கண்ணீர் எல்லாம் அவருடைய கணக்கில் இருக்கு. ஆமே, இந்த உலக பிரகாரமான எந்த மனுஷனாலும் பார்க்க முடியாது. யாருக்கும் நம்மளை ஜட்ஜ் பண்ணாம, நம்மளை நியாயம் தீர்க்காம ஹல்லேலூயா நமக்கு நன்மை செய்ய ஒருத்தனால முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம சொந்தக்காரன் உதவுவானா? ஒருத்தர் வந்து நிக்க மாட்டான். நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்கள் வருவாங்க. ஐயா காசு பணமும் இருக்கிற வரைக்கும் தான் சொந்தக்காரன் நண்பனும். ஆனா ஒண்ணும் இல்லாத நேரத்துல என் இயேசு வந்து நிற்பான். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீ சோர்ந்து போய் வந்திருக்கலாம். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்க இருதயம் இந்த நேரத்துல திடப்படட்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பின்னிட்டு பார்ப்பேன் அப்படி உள்ள எண்ணத்தை விட்டு இன்னும் அதிகமா கர்த்தரை பின்தொடர ஆரம்பிங்க. இன்னும் அதிகமா கர்த்தரை தேட ஆரம்பிங்க. இன்னும் அதிகமா அவருக்காக ஓட ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி ஓட ஆரம்பிக்க 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 கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீ காற்றையும் பார்க்க மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, ஆனாலும் பள்ளத்தாக்கு என்ன பண்ணுமா? தண்ணீரால நிரம்புமா. ஆமென். அதாவது நம்ம கர்த்தர் இந்த மனுஷன் செய்கிறத மாதிரி நான் பண்றேன் அப்படி சொல்லிட்டு பண்றவர் கிடையாது. அவர் பண்ணும்போது அமைதியா பண்ணிட்டே இருப்பார். ஆமென். ஆனா அதுக்கு ரிசல்ட், அதுக்கு முடிவு எல்லாரும் பார்க்கும்படியா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரோ ஒரு சிலர் இந்த வார்த்தைகளை ஆமென் நான் இனி என்ன பண்ண போறோம், ஒரு வழி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோட தான் பேசி கொண்டு இருக்கிறார். உனக்கு வழி இல்லாம இல்ல, உங்களுக்காக ஒரு புதிய வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். என் தேவ ஜனமே, இந்த கூட்டங்கள் முடிவதற்கு முன்னாடி
முன்னாடி அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வந்து சேரும். நீங்க இந்த சபையில சாட்சியா நிற்க போறீங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த உலகத்துல மேலானது ஒன்னே ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான் மேலானது. ஆமே, அது கர்த்தருடைய சமூகம். இந்த வாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கப்படல, இந்த வாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கப்படல. பின்னிட்டு பார்க்கிற அனுபவம் நமக்கு வேண்டாம். நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தை எடுத்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் சபைக்குள்ள ஆலயத்துக்குள்ள போய் ஆமென் உண்மையா அவரை ஆராதிக்க முடியாது. ஆமென், அப்படி யாராச்சும் உள்ள போயிட்டா அப்படின்னா செத்துருவான். ஆமென். ஆனா இன்னைக்கு கர்த்தர் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி நமக்கு இந்த வாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய சமூகத்துல வந்து அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிற சாக்கியத்தை தந்திருக்கிறார். இத மாதிரி யாராலும் பண்ண முடியாது. இத மாதிரி எந்த கடவுளாலும் யாராலும் ஒரு சந்தோஷத்தை தர முடியாது. உங்களுக்கும் எனக்கும் இந்த வாக்கியம் கிடைச்சிருக்குன்னா நிறைய பேர், எத்தனை பேர் இதற்காக ஏங்கி கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? ஆனா அவங்களுக்கு கிடைக்கல. இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பின் அனுபவம் கிரியை செய்து கொண்டிருக்குன்னா அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை என் தேவ ஜனம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்களிலே. ஆமென், பிரைஸ் தி லார்ட். உங்களை அவமானப்படுத்துறாங்களா? உங்களை 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 அவமதிக்கிறாங்களா? ஒரு கூட்டத்துல போனா, ஒரு குடும்பத்துல போனா ஒதுக்கி வைக்கிறாங்களா? இதனால நீங்க சோர்ந்து போய் பின்னிட்டு பார்க்கிற நிலைமையில இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், யாரெல்லாம் உங்களை அவமதிச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை அற்பமா பேசினாங்களோ, யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ, ஒரு நாள் வரும் அவங்க உங்களை தேடி வருகிற நாள் வரும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நீங்க என்ன பார்த்து கேட்கல, எப்படி வரும்? எப்படி வரும்? என் வாழ்க்கையில நல்லதுன்னு சொல்ல ஒண்ணும் கிடையாது. நான் இப்ப இருந்துட்டு இருக்கிற பாதையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன இந்த வார்த்தையை சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லலாம். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், என் கர்த்தரால் கூடாத காரியம் ஒண்ணும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் உங்களை யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ, உங்களை யாரெல்லாம் ஆமென் அவமானமா நினைச்சாங்களோ, ஒரு அவமானத்தின் சின்னமா நினைச்சாங்களோ, தேவ ஜனமே, நான் உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், அவர்களுக்கு முன்னாடி ஒரு அடையாள சின்னமா கர்த்தர் உங்களை மாற்றுகிற அந்த நாள் வரும்போது யாரெல்லாம் பேசுறாங்களோ, யாரெல்லாம் அவமதிச்சாங்களோ, அவமானப்படுத்தினாங்களோ, அவங்க எல்லாம் வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்கத்தக்க ஒரு தெய்வீக அபிஷேகம் இந்த நேரத்தில். கரங்களை தட்டி கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்து. ஒரு தெய்வீக அபிஷேகம் குடும்பத்துக்கு மேல, ஒரு தெய்வீக அபிஷேகம் ஒரு சந்ததிக்கு மேல. நீ அவமானப்பட்ட இடத்துல உங்க தலையை நிமிர பண்ணுகிற ஒரு தெய்வீக திட்டம். ஒண்ணுமில்லாத இடத்துல உருவாக்குகிறவரும், சாத்தியம் இல்லாதவைகளை சாத்தியப்படுத்துகிறவரும் தேவன் இன்னும் உயிரோட இருக்கிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கும் போது இன்னைக்கு ஒரு சிலரோடு கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீ சோர்ந்திருப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ அவருக்காக எழும்பி பிரகாசிக்க. அவருக்காக எழும்பி பிரகாசிக்க அழைக்கப்பட்டவன். மேலே இருக்கிற திட்டத்தை பறிக்க, உடைக்க, அதை தீக்க ஒருத்தரால முடியாது. நிறைய பேர் நினைச்சிருக்கலாம் இவனுடைய கதை முடிஞ்சு இனி இவனால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி உங்களை நினைச்சு அற்பமா நினைச்சிருக்கலாம். உங்க கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம். உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், கதையை எழுதுகிறது உங்களை சுற்றி இருக்கிற மனுஷன் அல்ல, உங்க வாழ்க்கையை எழுதுகிறது உங்களை சுற்றி இருக்கிற குடும்பக்காரங்க அல்ல. ஆமென், உங்க வாழ்க்கையை எழுதுகிறது என் கர்த்தராகிய இயேசு. அவர் முடிக்கிறது வரைக்கும் உங்க கதையை ஒருத்தனால முடிக்க முடியாது. உங்க வாழ்க்கை திட்டத்தை ஒருத்தனால மாற்றி எழுத முடியாது. இன்னைக்கு ஒரு சிலரை தேவன் தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். நீங்க மடங்கடிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, நீங்க மடங்கி கிடக்க வேண்டியவர்கள் அல்ல. கர்த்தருக்காக எழும்பி எழுமுங்க பார்க்கலாம். இந்த நேரத்தில் ஒரு சிலருடைய இருதயத்தில் என் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த 7 நாட்களும் இந்த கூட்டங்கள் முடிவதற்கு முன்னாடி ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே ஆமே. அவர் உங்களை கைவிட மாட்டார். என் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யார ரொம்ப நேசிக்கிறாரோ, யார ரொம்ப நம்புறாரோ, யார ரொம்ப அளவுக்கு மீறி தரிசனம் வச்சிருக்கிறாரோ அவங்களதான் பாடுகள் வழியா நடத்திட்டே இருப்பா. ஆமே. பிரைஸ் தி லார்ட். அதாவது பேதுருவும் சீஷர்களும் போன படகு காற்றுல கொந்தளிச்சது உண்மைதான், அலை மோதினது எல்லாம் உண்மைதான், படகு முங்குற மாதிரி இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, படகு முங்கி போகல. ஆமே. ஹல்லேலூயா. படகு முங்குறது மாதிரிதான் போச்சு, ஆனா முங்கி போகல. நடந்தது என்ன தெரியுமா? அங்க ஒருவர் தூங்கிட்டு இருக்கிறார். அந்த படகுக்குள்ள ஒருவர் தூங்கிட்டு இருக்கிறார். ஐயா, இன்னைக்கு நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம், இவனுக்கு படகு முங்கி போயிரும், இவனுக்கு படகுக்கு மேல அலை அடிச்சுச்சு உடஞ்சு போயிரும், இதை விட இவன் முடிஞ்சு போன அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா உங்களோட ஒரு ஆள் யாருக்கும் தெரியாம உங்க வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். என் கர்த்தர் உங்க படகுல இருக்கிறது வரைக்கும் உங்க படக முங்க வைக்க ஒருத்தரால முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பின்னிட்டு பார்க்க அழைக்கப்பட்டவங்க அல்லங்க. ஆமே. இந்த பாடுகள் வந்த உடனே எனக்கு இந்த வாழ்க்கை போதும்னு சொல்லி பழைய வாழ்க்கையை தேடி போக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆமே. நம்ம கர்த்தருக்காக கிரியை செய்ய அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்காக சபையை நிரப்ப அழைக்கப்பட்டவர்கள். ஆமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம சோர்ந்து போய் பின்னிட்டு பார்த்தோம்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிற திட்டத்தை விட்டு நீங்க விலகி போயிருவீங்க. ஆமே. லோத்தினுடைய மனைவி, லோத்தினுடைய குடும்பத்துக்கு மேல கர்த்தர் வச்சிருந்த திட்டமே வேற. ஆமே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் வச்சிருந்த நோக்கமே வேற. ஆனா லோத்தினுடைய மனைவி மட்டும் பின்னிட்டு பார்த்ததுனாலே அந்த குடும்பமே சீரழிஞ்சு போய் ஒரு சாபமான ஒரு சொந்ததியா மாறுச்சு. ஆமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா பின்னிட்டு பார்க்காம, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, கர்த்தரை மட்டும் நோக்கி நடந்த எல்லாரும் மேன்மையா இருந்தாங்க. ஆமே. பிரச்சனைகளின் மத்தியில, பாடுகளின் மத்தியில, பிரைஸ் தி லார்ட், யோசேப்ப மாதிரி தைரியமா ஜெபிச்சுட்டு உண்மையா இருந்தவங்களை உயர்த்தி ராஜாக்களை போல வச்சா. ஆமே. பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு கொஞ்சமாச்சும் நினைச்சு பாருங்க, அவனுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தது உண்மைதான், சொப்பனத்தை எல்லாம் கொடுத்தது உண்மைதான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில நடந்த எந்த காரியமாச்சும் அவன் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கப்படுவான் அப்படின்னு சொல்ல ஒரு அறிகுறியாச்சும் அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டதா? ஒண்ணும் கிடையாது. ஆமே. தன்னுடைய சொந்த சகோதரர்களால ஏமாற்றப்படுறான். ஆமே. குழிக்குள்ள தள்ளப்படுறான், விற்று போடப்படுறான். மறுபடியும் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பிரைஸ் தி லார்ட், தரிசனம் உள்ளவன் குழிக்குள்ள கடந்தாலும் அவனால நன்மைதான் நடக்கும். ஆமே. அவனுக்கு காசுதான். ஹல்லேலூயா. தரிசனம் உள்ளவனை கொண்டு குழிக்குள்ள போட்டாலும், தரிசனம் உள்ளவனை கொண்டு அடைச்சு வச்சாலும் அவனால நன்மை மட்டும்தான் நடக்கும். ஆமே. யோசேப்பா கையை கட்டி காலை கட்டி கொண்டு போனப்போ அவன் தனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறும்னு சொல்லி இமையளது கூட அவனுடைய சான்ஸ் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா யோசேப்பு கர்த்தரை உண்மையா நம்புறான். ஆமே. அவன் சுத்தி இருக்கிற மனிதர்களை நம்பல, ஆனா கர்த்தரை நம்பினான். கர்த்தர் அவனை உயர்த்தி வச்சா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், யோசேப்பு பின்னிட்டு பார்க்கல. யோசேப்பு ஹல்லேலூயா ஒரே ஒரு வார்த்தை, இல்லன்னா நான் தெரியாம சொல்லிட்டேன், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல விட்டு கொடுக்கல. அவன் அந்த இடத்துல எனக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறா, இது நடக்கும்னு சொல்லி உறுதியானா கர்த்தர் அவனை உயர்த்தி உன்னதங்களில வச்சா. இன்னைக்கும் கூட என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, நீங்க எந்த சூழ்நிலையில வேணாலும் இந்த இடத்துல இந்த சபையில நின்று ஹல்லேலூயா, இன்னைக்கு எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு உள்ள நிலைமையில இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. ஆமே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை மீறி உங்க வாழ்க்கையில ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. அவருடைய திட்டம் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. பின்னிட்டு பார்க்காதீங்க, உண்மையா கர்த்தரை பாருங்க, நேரா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், மேலான ஸ்தானங்களில் நிறுத்துவார், உங்க பிள்ளைகளை இந்த சபைக்கும் தேசத்திற்கும் தூண்களாக மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா.
உங்களுக்கு நான் ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். ஆமே, ஹல்லேலூயா. நாங்க வளர்ந்தது எல்லாமே பாஸ்டர் சொன்னது மாதிரி என்னுடைய தகப்பனார், என்னுடைய டேடிக்கு கண் பார்வை இல்லை. ஆமே, ஹல்லேலூயா. நான் பார்வை இல்லைன்னு தான் பேரு. எங்க டேடிக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆமே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு பார்வை உள்ள மனிதன் கூட பிரைஸ் தி லார்ட் வாழ முடியாத அளவுக்கு கிறிஸ்துவுக்கும் ஆமென் டேடிக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். நாங்க ஒரு குடும்பத்துல போய் நின்னா எங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா எங்களுக்கு அப்போ வசதி எதுவும் கிடையாது. எங்க டேடிக்கு டேடிக்கு ஸ்டேட்டஸ் அப்போ கிடையாது. பிரைஸ் தி லார்ட். எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுல போனா எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க, நாங்க மட்டும் பார்த்துட்டு இருப்போம். அடுத்து டேடி என்ன பண்ண போகுதுன்னு தெரியாது. ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசமான நிலைமையில இருந்தது. ஆனா ஒரு நாள் கர்த்தர் எங்களை சந்திச்சார். அவன் கர்த்தர் எங்க மேல ஒரு திட்டத்தை வச்சிருந்தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்க டேடி அடிக்கடி சொல்லுவாங்க, மார்த்தாண்டத்துல ஒரு பூத் வச்சிருந்தாங்க. 28 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் இரவு மட்டும் வருமானம் 2800 ரூபாய். ஆமென், ஒரு நாள் இரவு மட்டும் வருமானம் 2800 ரூபாய். காலமே 8 மணி ஆன உடனே டேடியினுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. சேர்ந்து அவங்க பாட்டுக்கு ஹல்லேலூயா உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு நேராக அவங்க ஜாலியா இருந்துட்டு இருந்தாங்க. ஆமென். அதனால எங்க குடும்பத்துல கடன் குடிச்சே தவிர பிரைஸ் தி லார்ட் எந்த நல்ல காரியமும் நடக்கல. நாங்க பிறந்தோம் எதுவும் இல்ல. பிரைஸ் தி லார்ட். எங்க வாழ்க்கை மாறும் ஒருத்தரும் நினைக்கல. எங்களை எல்லாம் பிரைஸ் தி லார்ட் இவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஒண்ணு இவன் கொத்தனாருக்கு கையாளா போவான், இல்லைன்னா இவன் வாழ்க்கை சீரழிஞ்சு போகணும் அப்படி நினைச்ச குடும்பக்காரங்க ஹல்லேலூயா நண்பர்கள் தான் இருந்தாங்களே தவிர இவருடைய வாழ்க்கை மாறும்னு சொன்ன ஒருத்தரும் இல்லை. ஆனா என் இயேசு என் மேல திட்டம் வச்சிருந்தா, எங்க இயேசு எங்க டேடிக்கு மேல திட்டம் வச்சிருந்தா, எங்க குடும்பத்துக்கு மேல ஒரு நோக்கம் வச்சபடினாலே இன்னைக்கு அவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத உன்னதங்களை எங்களை நிறுத்தி இருக்கிறார் ஐயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நாங்க பாடுகளுக்கு மத்தியில திரும்பி பார்க்காததுனால இல்ல. உங்க ஊழியக்காரர்கிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு ஐயா பாஸ்டர் நீங்க நல்லாதான் வந்தீங்களா, அவர் இந்த சபையில இந்த ஊழியத்தை கட்டி எழுப்புவதற்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பார், எந்த பாதையின் வழியா நடந்திருப்பார்னு கேட்டு பாருங்க. அந்த நேரத்தில் அவர் திரும்பி பார்த்திருந்தாருன்னா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த சபையில நின்று நான் உங்க முன்னாடி பிரசங்கிச்சிருக்க முடிஞ்சிருக்காது. அவருக்கு மேல கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சு ஒரு பெரிய நோக்கத்தை வச்சு ஹல்லேலூயா அந்த தரிசனத்தின் பாதையிலே நடந்தபடியினாலதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன பேசும்படியாக இப்படி ஒரு நாளை உங்களுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். எங்க வாழ்க்கைய மாற்றின கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென், பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் நல்ல கவனிங்க, ஒரு வார்த்தையை சொல்றேன், யாரெல்லாம் இவங்க வீணா போவாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் வந்து ஹல்லேலூயா மக்களே எனக்காக நீ ஜெபம் பண்ண மக்களே, எங்க குடும்பத்துல எப்படி நடக்குதுன்னு சொல்ற அளவுக்கு எங்களை உயர்த்தி வைக்க தேவனால கூடும்னு சொன்னா உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், உங்க இடத்துல வந்து சரணடைய வைக்க என் கர்த்தரால கூடும். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். எல்லார பார்க்கலும் மேன்மையா வச்சிருக்கிறார். என்னால சொல்ல முடியும் இன்னைக்கு. ஆமென், ஹல்லேலூயா. எதனால தெரியுமா? அவர் எங்க மேல வச்ச திட்டத்தினால. எங்க நாங்க செஞ்ச நல்ல காரியத்தினால கிடையாது. நாங்க ஏதோ சாதிச்சுட்டோம் அப்படின்னு ஒண்ணும் இல்லை, நாங்க தியாகம் பண்ணிட்டோம் ஒண்ணும் இல்லை. அவர் எங்க மேல வச்ச திட்டம். ஆமென். பின்னிட்டு பார்க்காதீங்க, கர்த்தர் உங்க மேல வச்ச திட்டத்தை ஏற்ற வேளையில நிறைவேற்றுவார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி இன்னைக்கு நான் ஒரு சிலருக்கு பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா வாக்குத்தத்தமா சொல்றேன், உங்களை அற்பமா எண்ணினவன் எல்லாம் ஒரு நாள் உங்க இடத்துல வருவான். உங்களை யாரெல்லாம் வெறுத்து தூரமா ஒதுக்கி வச்சானோ அவன் எல்லாம் உங்ககிட்ட வருவான். பிரைஸ் தி லார்ட். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களையும் உங்க சொந்தத்தையும் உயர்த்தி வைப்பார். விசுவாசிக்கிறவர் மாத்திரம் வாய்களை திறந்து ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரிடத்துல சொல்லலாமா? ஆண்டவரே ஏசப்பா, பசியோ பட்டினியோ நாசமோ மோசமோ என் வாழ்க்கையில என்ன வந்தாலும் ஆண்டவரே அதை நான் தாண்டி அற்பமும் தூசின்னு சொல்லி நான் ஓடிட்டு இருப்பேனே தவிர எந்த சூழ்நிலையிலையும் உம்மை விட்டு நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. உங்களை விட்டு நான் திரும்பி பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் என்னை இன்னும் கைவிடல,
ஐயா நீங்க சொன்ன வார்த்தைகள் உண்மைதான். ஓ பிரச்சனைகளே வாழ்க்கையில வந்தது உண்மைதான். என் படகு முங்குறது மாதிரி இருந்தது உண்மைதான். ஆனா எனக்கு தேவையானவை எல்லாவற்றையும் என் கர்த்தர் எனக்கு தந்து நடத்திட்டு இருக்கிறார். ஓ அவருடைய திட்டத்தின்படி என்ன நடத்துகிறார். ஓ என்னுடைய ஹல்லேலூயா என்ன அவர் முங்கி போக விடல. என்னுடைய பிள்ளைகளை அவர் அவமானப்பட விடல. அந்த மனிதர்கள் சொல்றது மாதிரி என் வாழ்க்கை தொலைஞ்சு போக கர்த்தர் விடல அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு சில நிமிடங்கள் அந்நிய பாஷையில பேசு. வாயில திறந்து ஒரு நிமிஷம் மாத்திரம் நீர் போதும் ஏசையா நீர் போதும் எத்தனை பேர் சொல்ல முடியும்? மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் ஒரு தெய்வீக அபிஷேகம் இந்த நேரத்தில் உங்களோடு இதை பட்டுக் கொண்டிருக்கிறது. போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் ஒரு சிலரை இந்த நேரத்தில் கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். நீங்க மட்டும் போதும்னு சொல்ற ஒரு சிலரோட ஓ ராடா ஷிரலே நீ போதுமே வாழ்விலே. நீர் போதுமே வாழ்விலே. ஏசையா இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில வேணாலும் மடங்கி போய் வந்திருக்கலாம். என் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை அவர் கைவிடுகிறதே இல்ல, அவர் உங்களை விட்டு விடுகிறதே இல்ல. நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதான். அப்ப நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். ஒப்பு கொடுக்கிறவங்க மாத்திரம் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஒரே ஒரு வார்த்தை, அப்பா என்ன வந்தாலும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. என்ன வந்தாலும் ஆண்டவரே உம்மை மட்டும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். என்ன வந்தாலும் உம்மை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி ஒரு உறுதியா ஒரு முடிவெடுக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.